உங்களுடைய கூட்டணி தான் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கூட்டணியா இருக்கு. யாரும் தமிழக போதும் உங்களை நெருக்கி வந்து பேசுவதை பார்க்க முடியுது. உங்களுடைய கூட்டணி மக்கள் மத்தியில் யாரோட நான் தான் தெளிவாக எல்லா ப்ரெஸ் மீட்லையும் சொல்லிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ப்ரெஸ்ஸை சந்திக்கிற ஒரே கட்சி தேமுதிக தான். ஸோ நீங்களும் ஒரே கொஸ்டின் தான் கேட்குறீங்க, ஒன்லி தட் வேர்ட் கூட்டணி. நான் பல தடவை அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். இன்னைக்கும் நீங்கள் திருச்சிக்கு வந்திருக்கு சொல்கிறேன். கூட்டணி அப்படிங்கிறது நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அங்கம் வகிக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதோடு கூட இந்த ஜனவரி 9 நாங்கள் வந்து கடலூரில் மாநாடு அறிவிச்சிருக்கோம். அந்த மாநாட்டில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. அந்த மாநாட்டில் நாங்கள் யார் கூட்டணி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயிலோட உங்களுக்கு அந்த மாநாட்டில் நாங்கள் அறிவிப்போம். அது வரைக்கும் எங்களுடைய கட்சி வளர்ச்சியை மட்டுமே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 9th வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம். இல்லை, நான் பல தடவை அதையும் பிரஸ் மீட்ல நான் சொல்லியிருக்கேன். கூட்டணி ஆட்சியை தேமுதிக வரவேற்கிறது அப்படின்னு பல பிரஸ் மீட்ல நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்படி ஒரு கூட்டணி ஆட்சி வந்தா நல்லது. அதிகாரம் என்பது ஒரே மையத்தில் இல்லாம கூட்டணியில் இருக்கும் அனைவருக்கும் அது பகிர்ந்து அளிக்கப்படும் பொழுது மக்களுக்கும் நாட்டுக்கும் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும். அதில் மாற்று கருத்து இல்லை. எனவே நாங்கள் வரவேற்கிறோம். அதுக்கு எதிராக பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா 5 ஆண்டுகள் வந்து முழுமையா வந்து ஆட்சி செய்யறது சிரமம் இருக்கும், மக்கள் அதை வந்து ஏற்றுக்கிறது சிரமம், தயக்கம் காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கெல்லாம் வைக்கப்படுறாரு. அது நடந்தாதானே தெரியும். இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கான்றதே பார்க்கலையே தமிழ்நாட்டில். வரும்போது அது செயல்படுத்தும் போது தான் அது தெரியும். வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கருத்து எப்படி சொல்றது? அதனால இட்ஸ் எ குட் ஆப்ஷன். வந்து மக்களுக்கு நாட்டுக்கு நல்லது நடந்தால் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கம் இருந்து எல்லாருமே எங்களோட நட்போடு பாசத்தோடு பழகக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து கட்சியும். ஆனா அந்த கூட்டணின்ற வேர்டுக்குள்ள நாங்க இன்னும் போல. நாங்க வந்து மறுபடியும் சொல்றேன், ஜனவரி 9 தான் அதுக்கான விடை. புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்களும் சரி, ஏற்கனவே கட்சி நடத்திருக்கோம் சரி, கேப்டனை வந்து அவங்களுடைய அடையாளமா வந்து முன்னெடுக்கிறாங்க. அது அவங்களுடைய சுயநலத்துக்காக கேப்டன் வந்துங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி கலைஞர் கேப்டன் தான் மக்கள் தலைவர் என்பதை இந்த உலகம் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதனால நிச்சயமாக கேப்டன் அப்படின்ற ஒரு வேர்டு சொல்லாம யாருமே பேச முடியாது. அதனால இன்னைக்கு வருபவர்கள் கேப்டனை பத்தி பேசுறாங்க, அவர் மக்களுக்கு செய்த நல்ல விஷயங்களை பற்றி பேசுறாங்க, அவரோட மனித நேயத்தை பத்தி பேசுறாங்க, நிறைய விஷயம் இருக்கு. அதனால கேப்டனை பற்றி பேசாம யாரும் இருக்க முடியாது. மக்களும் சரி, கட்சியினரும் சரி, யாரா இருந்தாலும் அந்த வகையில் அவங்க சொல்றாங்க. அது சந்தோஷம். கேப்டனை பொறுத்த வரைக்கும் 2005 கட்சி ஆரம்பிச்சு மாபெரும் ஒரு மாநாடு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சரித்திரமாக இருக்கு. ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இல்லாமல் வந்து அத்தனை பேருக்கும் உணவளித்து பாதுகாப்பு கொடுத்து அத்தனை பேரும் பத்திரமா வீடு போய் சேர்ற வரைக்கும் நாங்கள் வந்து அனைத்து மாவட்ட செயலாளரோட தொடர்பில் இருக்கோம். ஸோ விஜய்ல நம்ம பார்த்தோம், அவங்க ஏற்பாடெல்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாத்துக்குமே குறையாகவே பார்க்கக்கூடாது. பட் ஆர்வ கோளாறு காரணமாக அவங்க அந்த ரேம்ப் வாக்ல எல்லாரும் ஜம்ப் பண்ணி உள்ள வரதை நம்ம பார்த்தோம். ஸோ சுற்றி இருக்கிற பவுன்சர்ஸ் வந்து அதை கட்டுப்படுத்தணுன்றதுனால இப்படி புஷ் பண்ணும்போது சம்டைம்ஸ் கீழே விழுந்துருவாங்க. அதுதான் வேணும்னு யாரும் தள்ளுறதில்லை, வேணும்னு யாரும் அவங்கள வந்து காயப்படுத்தணும்னு நினைக்கிறதில்ல. ஒரு மாபெரும் ஒரு கூட்டம் இருக்கும்போது இது நடப்பது எல்லா கட்சியிலுமே ஒரு சகஜமான ஒரு விஷயமா தான் நாங்கள் பார்க்குறோம். எங்க மாவட்ட செயலர் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாருங்க. கொடி பிளெக்ஸ் வந்து வைக்கிறதுக்கு போலீஸ் அனுமதியை மறுக்கிறாங்க. கண்டோன்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல எவ்வளோ வாட்டி போய் அனுமதி கேட்டு கூட ஒரு பிளெக்ஸோ ஒரு பேனரோ எதுவுமே வைக்கக்கூடாது, கொடி வைக்கக்கூடாது என்று காவல்துறையை வச்சு மிக கடுமையாக வந்து நடந்துக்கிறாங்க. இது ஒரு திருமண விழா, இதுல என்ன இருக்கு? எல்லார் வீட்லயும் தான் நடக்குது.
அவங்கவுங்க கட்சி திருமணங்கிறப்ப பேனர் கொடி வச்சுக்கிறாங்க, அது யார் தடுக்கிறது? ஏன் தேமுதிக என்றால் மட்டும் மாற்றம் தான் இப்ப கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. காவல்துறைக்கே ஒரு அடையாளமாக வாழ்ந்தவர் கேப்டன் அவர்கள். அதனால தேமுதிகன்னு ஒரு நியாயமான கட்சி, இது மக்கள் கட்சி, சரிங்களா? அதனால நாங்க ஒரு பேனர் கொடி வச்சா அதனால யாருக்கு எந்த அசம்பாவிதம் நடக்க போறது? ஏன் இன்னைதான் மேரேஜ் முடிஞ்சிருச்சு, அப்புறம் எடுத்துட போறாங்க அவங்கள. அது வைக்க விடாம எதுக்கு தடுக்கிறீங்க? அதுதான் எங்களுக்கே புரியல. இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒண்ணு வச்சா எல்லாருக்கும் வைக்க அனுமதி கொடுங்க, இல்ல வைக்கலையா வைக்காதீங்க. ஏதோ ஒரு டிசிஷன் கவர்மெண்ட் ஷுட் டேக். 50 ஆண்டு திரைவிழா ரஜினிகாந்துக்கு கேப்டன் எடுத்திருந்தா விழா எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் நடிகர் சங்கமோ இல்லைன்னா அவங்க நிர்வாகிகளோ நேரில் சென்று அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கல. அதை பற்றி நான் தான் முதல் ஆளாக திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு அவருடைய 50 ஆண்டு திரையுலகத்துக்கு வாழ்த்து சொன்னது நானும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். கேப்டன் இருந்தா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழா எடுத்திருப்பார் என்பதையும் நான் சொன்னேன். அது மற்றவங்க ஏன் சொல்லலை, ஏன் அது போய் அவரை பார்க்கலன்னா அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? கேப்டனும் ரஜினி சார் அவர்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால அந்த 50 ஆண்டு காலம் ஒரு திரையுலகில் அதுவும் ஒரு ஹீரோவா இப்ப ரிலீஸ் ஆன கூலி வரைக்கும் சொல்றேன், பெரிய ஹிட். இது எங்கேயுமே இந்தியாவில் எங்கேயும் நடக்காத ஒரு விஷயம், அது நடந்திருக்கிறது. அதனால அவரை வாழ்த்துறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அது அவங்கவுங்க தான் செய்யணும். தமிழக அரசு அடுத்தடுத்த திட்டங்களை மக்களுக்கான திட்டங்களா நடக்கணும், அடுத்தடுத்த திட்டங்களை கொண்டு வராங்க. தேர்தல் காலத்துக்கு அப்படின்னா மக்கள் நலன் இல்லை, அவங்க தேர்தலுக்கு வருவதற்கு முன்பாகவே நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. அது கொடுத்து தான் ஆட்சிக்கே வந்தாங்க. அதில் எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேறி இருக்கிறது அப்படின்றதுதான் மக்கள் கேள்வியா இருக்கு இன்னைக்கு. அதனால இன்னைக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் முடிய போகுது. இப்ப அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துறாங்களா, இது புது புது திட்டமா அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். வெறும் வாக்கு அரசியல் மட்டும் பண்ணதுனால மக்கள் மனசுல போய் இடம் பிடிக்க முடியாது. அதனால உண்மையில் மக்களுக்கும் நாட்டுக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதை இந்த ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சியாக மக்கள் ஏற்றுக்கொள்ளும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.